வணக்கம். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் சட்டவிரோத வேலைவாய்ப்பு வழங்கிய குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்ட 3 நிறுவனங்கள் மீது கனடிய அரசாங்கம் விசாரணைகளின் பின் அபராதம் விதித்துள்ளது. கனடிய மத்திய அரசாங்க விசாரணைகளின் பின்னர் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையில் 700க்கும் மேற்பட்ட அனுமதியில்லா வெளிநாட்டு பிரஜைகள் கண்டறியப்பட்டுள்ளனர். கனடாவின் எல்லை பாதுகாப்பு சேவை CBSA வெள்ளிக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏஜாக்ஸ் ஒன்டாரியோவில் உள்ள நகரை தளமாக கொண்ட CDA லேண்ட்ஸ்கேப் சர்வீஸ் நிறுவனம் அனுமதியில்லாத வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்திய 20 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டதாகவும் அதன் அடிப்படையில் குறித்த நிறுவனத்திற்கு $400,000 அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2019ஆம் ஆண்டில் ஒரு வெளிநாட்டை பிரஜையை போதை நிலையில் வாகனம் செலுத்தியதற்காக கைது செய்தபோது இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒன்டாரியோ மற்றும் ரொறன்ரோ பெரும்பாக பகுதிகளில் தங்கியுள்ள சட்டவிரோத வெளிநாட்டு குடியேறிகளின் வலையமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையை தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட அனுமதியில்லாத 700க்கும் அதிகமான வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த மணித்தியாலத்துக்கான மயூலங்காவின் ஒற்றைச் செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.